Hello students, welcome to Hiba Max 12th standard Max பார்த்துட்ருக்கோம். Fifth question பாருங்க. A commuter train arrives punctually at a station every half an hour. Each morning, a student leaves his house to the train station. Let X denote the amount of time in minutes that the student waits for the train from the time he reaches the train station. ஸோ அந்த பையன் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயினுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான். It is known that the probability density function of x is f of x is equal to 1 by 30 where x is greater than 0 and less than 30 or 0 elsewhere. Obtain and interpret the expected value of the random variable x. X ஓட random variable கண்டுபிடிக்கணும். So question என்ன சொல்றாங்கன்னா a commuter train arrives punctually at station every half an hour. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் எப்போவுமே பங்க்சுவலாக வரும், லேட்டாக வராது. ஈச் மார்னிங் அ ஸ்டூடெண்ட் லீவ்ஸ் ஹிஸ் ஹவுஸ் டு த ட்ரெயின் ஸ்டேஷன். எவ்ரி மார்னிங் ஒரு பையன் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறான். லெட் எக்ஸ் பி த அமௌண்ட் இன் மினிட்ஸ் தட் த ஸ்டூடெண்ட் வெயிட்ஸ் ஃபார் த ட்ரெயின் ஃப்ரம் த டைம் ஹி ரீச்சஸ் த ட்ரெயின் ஸ்டேஷன். ஸோ ஒரு வாட்டியும் வீட்டிலேருந்து கிளம்பும் போது வீட்டிலேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயினுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட இட் இஸ் நோன் தட் த பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/30 per x is greater than 0 and less than 30. 0 to 30 கூட 1/30 தான். அதுக்கு மேலேயும் கீழே நமக்கு 0ன்னு சொல்லிட்டாங்க. Obtain and interpret the expected value of random variable. எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம மீன் கண்டுபிடிச்சா போதும், சரிங்களா? கண்டுபிடிக்கலாம். ஸோ சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/30. எப்போனா 0 is greater than x and less than 30, அதர்வைஸ் 0. அதான் அவங்க எல்ஸ்வேர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எல்ஸ்வேர் மீன் கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் E of x is equal to லிமிட் வந்து 0 to 30 x into f of x dx. பேலன்ஸ் இருக்கிறதுல elsewhere 0, அதனால நம்ம டைரக்டாக லிமிட் எழுதிக்கலாம். 0 to 30 x into 1/30 into dx. இப்போ இந்த 1/30 நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். கான்ஸ்டன்ட் 1/30 வெளியே கொண்டு வந்துட்டோம்னா 0 to 30 x into dx. இதுக்கப்புறம் இதை இன்டிகிரேட் பண்ணலாம். 1/30 x இன்டிகிரேட் பண்ண x square by 2, அப்பர் லிமிட் 30, லோவர் லிமிட் 0. ஸோ 1/2 வெளியே கொண்டு வந்துட்டா 1/60. அப்பர் லிமிட் 30 square minus 0 square 1/60 into 3 3s are 9, 2 0, minus 0 வராது, விட்டுறலாம். 0 0 cancel, 6 15s are 90, therefore which is equal to 15 minutes. 15 minutes அந்த பையன் வெயிட் பண்ணுறான். அதை தான் நம்ம மீனில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த வெயிட்டிங் டைம் எடுக்கலாமா? எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த waiting time 15 minutes. Clear? Sixth question in the video பார்க்கலாம். The time to failure in thousands of hours of an electronic equipment used in a manufactured computer has the density function. So time to failure in thousands of hours எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. f of x வந்து 3 into e power minus 3x where x is greater than 0, elsewhere 0. So positive. So 0 to infinity நம்ம எடுத்துக்கலாம். Find the expected life of this electronic equipment. So எவ்வளோ நாள் இது வரும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணுமா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதலாம். f of x is equal to 3 into e power minus 3x, x is greater than 0, elsewhere 0. கிளியரா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எழுதிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிச்சா போதும். E of x கண்டுபிடிச்சா போதும். 0 to infinity ஏன்னா x is greater than 0ன்னு சொல்லிட்டாங்க. x into f of x into dx. நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 to infinity x into
3 times of e power minus 3x into dx. 3 constant வெளியே கொண்டு வந்தோம்னா 0 to infinity x into e power minus 3x dx. இந்த ஃபார்மேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. 0 to infinity x power n e power minus ax dx அப்படின்னா n factorial by a power n plus 1. சேம் அதே தான் செய்ய போகிறோம். 3 into x powerல 1 இருக்கு. 1 factorial divided by a இடத்துல 3 power 1 plus 1. 1 plus 1 2 which is equal to 3 into 1 by 3 square. அப்போ இதில் ஒரு 3 ஒரு 3 cancel ஆகிட்டு 1 by 3 தான் ஆன்சர். ஸோ expected life of the electronic equipment is 1 by 3. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th question பாருங்க. The probability density function of the random variable x is given by அவங்களே கொடுத்துட்டாங்க. f of x என்ன 16 into x e power minus 4x for x is greater than 0 and 0 for x is less than or equal to 0. limit வந்து positive 0 to infinity வந்து 16 into x e power minus 4x அவங்களே கொடுத்துட்டாங்க. மீன் என்ன வேரியன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். find the mean and variance of x. சரியா. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். f of x is equal to 16x into e power minus 4x for x is greater than 0. 0 for x is less than or equal to 0. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீன் கண்டுபிடிக்கணும். மீன் is equal to e of x 0 to infinity x into f of x dx. So limit 0 to infinity x into f of x என்னது 16 into x e power minus 4x dx. இதில் constant என்னது 16. இப்போ 0 to infinity x into x x square மாறிடும். x 2x இருக்கு பாருங்க. e power minus 4x dx. இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். 0 to infinity x power n e power minus ax dx is equal to n factorial by a power n plus 1 which is equal to 16. x powerல n ஓட வேல்யூ 2 a ஓட வேல்யூ 4. அப்போ n factorial 2 factorial a power a இடத்துல 4 2 plus 1 16 into 2 into 1 divided by 4 2 plus 1 3 அப்போ 4 into 4 into 4 4 4s are 16 2 1 time 2 2 time. ஸோ ஆன்சர் நமக்கு 1 by 2ன்னு கிடைக்கும். நீங்கள் மல்டிபிளாக பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். அடுத்தது மீனோட வேல்யூ ஃபைனலாக 1 by 2 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா e of x square என்னன்னு கண்டுபிடிக்கணும். e of x square is equal to integration 0 to infinity x square into 16 into x into e power minus 4x dx which is equal to 16 constant வெளியே எடுத்துடலாம். 0 to infinity x cube e power minus 4x dx. இப்போ n ஓட வேல்யூ 3 a ஓட வேல்யூ 4. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 16 into n factorial 3 factorial divided by a இடத்துல 4 n இடத்துல 3 plus 1. 16 into 3 factorial 3 into 2 divided by 4 பவர்ல 4. அப்போ 4 into 4 into 4 into 4 4 4. 16 2 4 cancel 2 1s are 2 2s are cancel. அப்போ 3 by 2 4s are 8. 3 by 8 வந்து e of x square value. So variance formula. Variance is equal to e of x square minus e of x whole square which is equal to 3 by 8 minus 1 by 2 whole square. So 3 by 8 minus 1 by 4
இங்கே 8 இருக்குது 4 இருக்குது அப்போ into 2 into 2 3 minus 2 by 8 which is 1 by 8 the variance ஓட value. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் கேல்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 8th question பாருங்க. A lottery with 600 ticket gives one prize of rupees 200, 4 prizes of rupees 100 and 6 prizes of rupees 50. If the ticket cost is rupees 2, find the expected profit amount of a ticket. Expected profit சரிங்களா, நமக்கு வந்து 2 rupees cost. இந்த 2 rupees cost ஒரு டிக்கெட்டுக்கு. இதில் வந்து 200 rupees வந்து ஒரு ப்ரைஸ் ஒரு டிக்கெட்டுக்கு, 100 வந்து 4 டிக்கெட்டுக்கு அண்ட் 50 வந்து 6 ப்ரைஸஸ் 6 டிக்கெட்டுக்கு வந்து 50 rupees அண்டு டிக்கெட்டோட காஸ்ட்டு 2 rupees. இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்னென்னு எழுதிக்கலாம். 200, 100, 50. இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் போக பேலன்ஸ் 0, ப்ரைஸே இல்லை. இப்போ டிக்கெட்டோட காஸ்ட் 2 rupees, 2 rupees, 2 rupees, 2 rupees. இப்போ எனக்கு வின்னிங் அமௌண்ட் எப்படி இருக்கும்னு எப்படி எழுதுறது? வின்னிங் அமௌண்ட் எவ்வளோ எனக்கு காசு கிடைக்கும்னா 200 ப்ரைஸு, ஆனால் 2 rupees டிக்கெட்டுக்கு நான் வாங்கிட்டேன். அப்போ பேலன்ஸ் 198 கிடைக்கும். 200 ப்ரைஸ் விழுந்தா. 100 rupees விழுந்தா 98, 50 rupees விழுந்தா 48. எதுவுமே விழுந்தா எனக்கு 2 ரூபாய் மைனஸில் போயிடும். சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 198 எத்தனை கிடைக்கும்ன்றாங்க, ஒரே ஒரு ப்ரைஸ் அவுட் ஆஃப் 600 டிக்கெட்ஸ். 100 வந்து 4 ப்ரைஸ் கிடைக்கும் அவுட் ஆஃப் 600 அண்ட் 650 கிடைக்கும் அவுட் ஆஃப் 600. இப்போ பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 6 + 4 10, 10 + 1 11. 600லேருந்து 11 மைனஸ் பண்ணால் 589. இப்போ 589க்கு -2 rupees தான். சரிங்களா? இப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை வச்சுட்டு மீன் கண்டுபிடிச்சாலே போதும். மீன் எப்படி கண்டுபிடிப்போம்? இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு கீழே எழுதலாம். ஏன்னா 198 இன்ட்டு 1/600, 198 இன்ட்டு 1/600 ப்ளஸ் 98 into 4/600 plus 48 into 6/600 plus -2 into 589/600 தெரியும் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ எல்லாமே டினாமினேட்ல 600 600 600 மேலெல்லாம் மல்டிபிள் பண்ணிடுங்க. 198 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் 8 4s are 32, 392, 48 into 6 288 and minus plus into minus minus இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1178 கிடைக்கும். எல்லாத்துக்குமே டினாமினேட்டரில் 600 மட்டும்தான். இப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு 878 கிடைக்கும். மைனஸ் 1178/600, 8க்கு அப்புறம் 9 10 11 அப்போ 300 divided by 600. 1 time 2 time, ஸோ 1/2 ருப்பீஸில் இருக்கிறனால ஹாஃப் வந்து 50 பைசேன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறனால எல்லாத்துக்கும் மைனஸ் வரும். -300/600 கேன்சல் பண்ணால் மைனஸ் ஹாஃப் which is equal to -0.50 rupees. ஸோ நமக்கு லாஸ் தான் ஆக்சுவலாக மீன் கண்டுபிடிக்கும் போது லாஸ் எவ்வளோ ஆகுதுன்னா லாஸ் ஆஃப் ரூபி 0.50. இங்கே மைனஸ் எழுத வேணாம், ஏன்னா லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அதனால் லாஸ் ஆஃப் ரூபி வந்து 0.50ன்னு எடுத்த போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.